இன்னைக்கு உங்க கல்யாண நாள பெரிய விழாவா வீட்ல கொண்டாட சொல்லிருக்கேன். என் புள்ளைய ஏமாத்தி கல்யாணம் பண்ணவளுக்கு விழா வேற எடுத்து கொண்டாட போறீங்களா? மகா, நீதான் விருந்தெல்லாம் தடபுடலாம் ஏற்பாடு பண்ணணும். ஆறுமுகம், எதுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்ப வீட்டுக்கு கூப்பிடுற? என்ன பேரவி இப்படி கேக்குற? நம்ம கல்யாண நாள கொண்டாடுறதுக்கு தான். நம்ம தான் இன்னும் கொஞ்ச நாள்ல பிரிய போறோமே, அப்புறம் எதுக்கு இந்த கொண்டாட்டம்லாம்? இந்த வீட்ல ஒரு வருஷமா நான் இருந்ததே பெரிய விஷயம். இனிமேலும் என்னால பொறுத்துக்க முடியாது. இந்தா முதல்ல இதுல சைன் போடு. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் மானம் இது எதுவுமே இல்லையா? ஒரு வருஷமா நானும் உன்கிட்ட டிவோர்ஸ் கேட்டுட்டு இருக்கேன். ஆனா நீ பாட்டுக்கு அப்படியே இருக்க. உன் இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் இந்நேரத்துக்கு இதுல கையெழுத்து போட்டிருப்பாங்க. நீதான் எந்த சொரணையுமே இல்லாம நிக்கிற. கல்யாண வாழ்க்கைய யாரும் கட்டாயப்படுத்தி வாழ வைக்க முடியாது. நான் தான் உன் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனாலும் எதுக்கு என்ன இப்படி கட்டாயப்படுத்துற? நீ இல்லன்னா எனக்கு என்ன வேற பொண்ணே கிடைக்க மாட்டாங்களா? உன்னை விட அழகான பொண்ணா கல்யாணம் பண்ணி காட்டுறேன். குடு, இதுல சைன் போடுறேன். முதலாம் ஆண்டு திருமண நாள் வாழ்த்துக்கள். ஐ லவ் யூ பைரவி. என் கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது பைரவி. டாக்டரே, நீ என்ன உன் மனைவியா ஏத்துக்கிட்டே இல்லையான்னு எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும். உன் மனசுல நான் இருக்கனா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு தான் இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துப்பேன். இது வரைக்கும் நீ என்ன உன் ஃப்ரெண்டா தான் நடத்திக்கிட்டு இருக்க. இதுக்கு மேலயும் உன் ஃப்ரெண்டா இருக்கணும்னு நான் ஆசைப்படல. உன்னோட மனைவியா இருக்கணும் தான் ஆசைப்படுறேன். உன் முடிவு என்ன நான் தெரிஞ்சுக்கணும். அத நான் இன்னைக்கு சாயங்காலம் மலை மேல இருக்கிற பிள்ளையார் கோயில வச்சு சொல்றேன். சிந்து, சாயங்காலம் 6 மணிக்கு கோயில வெயிட் பண்ணு. உன் மனசுல நான் கண்டிப்பா இடம் பிடிச்சிருப்பேன்னு நம்புறேன் டாக்டரே. சிந்து டைரியில வச்சிருக்காளா? இது என்னது? நம்ம அண்ணனோட கல்யாண நாள்ல ஏதோ எழுதியிருக்கா. என்ன மன்னிச்சிரு டாக்டரே, எந்த பொண்ணும் செய்யக்கூடாத ஒரு விஷயத்த நான் செஞ்சுட்டேன். சின்ன வயசுல இருந்தே நான் உன்னை உயிருக்கு உயிரா நேசிச்சேன். எங்க அப்பா என்ன ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ண சொல்லி ரொம்ப வற்புறுத்தினாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு வேற வழி தெரியல. அதனாலதான் இப்படி ஒரு நாடகத்தை நடத்த முடிவு பண்ணேன். வாழ்ந்தா உன் கூட தான் வாழணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் தாலிய கட்டிக்கிட்டேன். சிந்துவோட டைரிய அம்மா கிட்ட முதல்ல போய் காட்டுவோம். அம்மா, இங்க பாரு, இந்த டைரியில சிந்து அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணானுங்கிறத எழுதி வச்சிருக்கா. ஸ்னேகா, நீயும் நானும் ஒரு வருஷமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஆதாரம் இப்போ எங்க கையில கிடைச்சிருக்கு.